வணக்கம். ஐ எம் பிகேகே. யூ ஆர் இன் லைவ் டிசைன்ஸ் வித் பிகேகே. நாம் சொல்ல வேண்டிய அஃபர்மேஷன், என்னிடம் நான் செய்வதற்கான வெற்றி பெறுவதற்கான அத்தனை சக்தியும் என்னுள் இருக்கிறது. நான் மனது வைத்தால் எது வேண்டுமானாலும் சாதித்து விடுவேன். என்னிடம் பிரபஞ்சம் தந்த அபரிமிதமான செல்வமும் சந்தோஷமும் இருக்கிறது. என்னை சுற்றி மிக அன்பார்ந்த மக்கள் என்னை சார்ந்திருக்கிறார்கள். எனக்கு கருணை காட்டுகிறார்கள். பிரபஞ்சம் என்னிடம் எப்போதும் அன்பாக இருக்கிறது. இது தாங்க தினப்படியாகவே சொல்ல வேண்டிய ஒரு அஃபர்மேஷன். திடீர்னு பார்த்தா நடக்க போகிற சில விஷயங்கள் நமக்கு டக்குன்னு புரிஞ்சிடும், இது நடக்க போகுதுன்னு. அதுதான் இன்ட்யூஷன், ஆழ்மன உணர்வு. நமக்கு டக்குன்னு தெரியும். ஏன்னா அங்கே பிரபஞ்சம் காவல்காரன். அவர் பிரபஞ்சம் நமக்கு உணர்த்துகிறது. பயங்கர கோபம் சில டைம் ரொம்ப மன கஷ்டப்பட்டு ஆளுங்களை திட்டிகிட்டே இருப்போம். ஆனால் திடீர்னு பார்த்தா அந்த கோபம் குறைஞ்சி போயிடும், ஆக்ரோஷம் குறைஞ்சி போயிடும். இவன் நிலையில் நாம் இருந்தால் நாம் என்ன செய்வோம் அப்படின்ற எண்ணம் வரும். அந்த மாதிரி ஸ்லோவாக காம் டவுன். இதோ வேறு ஏதாவது ஒரு சமாதானப்படுத்தி நீங்கள் காம் டவுன் ஆகிங்க. அகெயின் இங்கே தான் பிரபஞ்சம் உங்களுடைய நெருங்கி உங்களை காவலாக காக்கிறது. ஏன்னா ஆக்ரோஷம், கோவம்லாம் நெகட்டிவ் எமோஷன். அந்த எமோஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போயிடும். உங்களுக்கு வேறு மாதிரி யோசனை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. திடீர்னு பார்த்தா நமக்கு நாய் மேலே அன்பு வரும். பறவையெல்லாம் பறந்துட்டுருக்கு, அதுக்கு ஒரு சாப்பாடு போடுவோம்னு நினைப்போம். செடிக்கு ஒரு தண்ணி ஊற்றுவோம்னு நினைப்போம். ஒரு ஏழை பிச்சைக்காரன் போனால், பிச்சை எடுக்கிறவங்க போனால் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க தோணும், இல்லை ஒரு காசை கொடுக்க தோணும். இந்த மாதிரி கருணை வர்றது கூட நம்மளுடைய மனமாற்றம். நம்ம இந்த பிரபஞ்சத்தை வேண்டி 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 பேசி 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 மனமாற்றம். எனக்கு கிட்டத்தட்ட 2 வருஷம் முன்னாடி, 2 வருஷமாக நான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், பிரபஞ்சத்தை பிரார்த்திக்கிறது, மேனிஃபெஸ்டேஷன் எல்லாம் பண்ணிட்டு வரேன். ஆனால் இத்தனை நாள் எனக்கு இது தெரியலை. திடீர்னு ஒரு நாளைக்கு நானே இந்த வீடியோ போடுறதுக்கு காரணத்தை சொல்கிறேன் உங்களுக்கு. நானே திடீர்னு என்ன பண்ணேன், எனக்கு நிறைய விஷயங்கள் நல்லது நடக்க ஆரம்பிச்சிட்டே இருந்தது, நல்லது நடந்துகிட்டே இருந்தது. அஃப்கோர்ஸ் எனக்கு ப்ராப்ளமும் இருக்குது. ப்ராப்ளம் இல்லாமல் அப்படியே பர்ஃபெக்ட் லைஃப்னு நான் சொல்ல மாட்டேன். நடக்கும்போது நான் நினச்சேன், ஓகே இந்த மாதிரி விஷயம் நமக்கு நடக்குதில்லை, எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துப்போம். இது ஒரு உள்ளுணர்வு. என் இன்ட்யூஷன் டெல்ஸ் மீ, கம் ஆன், ஷேர் இட் வித் பீப்புள், ஸ்ப்ரெட் த நாலேஜ். இந்த விஷயத்தை பற்றி விவரங்களை எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. அதுவும் பிரபஞ்சம் தூண்டினால்தான் தான் இந்த விஷயத்தை பண்ணுறேன். வேறு எதுக்காகவும் எனக்கு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் யாரோ கேட்டிருந்தாங்க. பல முறை நான் சொல்லியிருக்கேன், எனக்கு 75 வயசு ஆகுது. நல்லா நடமாடுவேன், நல்லா வேலை செய்வேன், ஒழுங்காக சாப்பிடுவேன், வாழ்க்கை சந்தோஷமாக அனுபவிக்கிறேன். எனக்கு இதனால் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஆனால் பிரபஞ்சம் இந்த விஷயத்தை சொல்லி அட்லீஸ்ட் நான் என்ன சந்தோஷப்பட்டேன்னா, நல்லா பார்க்க முடியுது, பல்லு சரியாக இருக்குது, நடமாட முடியுது, யாருடைய தயவும் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை ஓட்டுறோம் இல்லையா, அது பிரபஞ்சத்துக்கு நன்றி. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். நல்ல ஹெல்த், ஆரோக்கியம், சந்தோஷம், வேணுங்கிற விதமாக கடன் தொல்லை இல்லாமல் நிறைய விஷயங்கள் அது நடக்கும். கடன் இருக்கிறவங்க எப்போவுமே என்ன சொல்லணும்னா, இந்த மாதிரி கடன் புடியிட ஒன்று சில, என்னிடம் அபரிமிதமான செல்வம் இருக்கிறது, என் செல்வத்தை கொண்டு நான் எனக்கு வேண்டுமெனவற்றையெல்லாம் செய்கிறேன், மன அமைதி அடைகிறேன், சந்தோஷம் அடைகிறேன், என்னை சுற்றி இருக்கும் அனைவருக்கும் உதவி புரிகிறேன். எல்லாருக்கும் காசாக கொடுக்க வேண்டாம், அன்பு காமிச்சாலே போதும், ஆறுதல் சொன்னாலே போதும். திடீர்னு பார்த்தா நம்ம சுற்றி இருக்கிறவங்க சில டைம் நம்மளை ரொம்ப இரிட்டேட் பண்ணி விட்டுடுவாங்க. அப்போ கூட அவங்கள்ட்ட இக்னோர் பண்ணி விட்டுடும், போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் அங்கே பிரபஞ்சத்தோட ப்ரெசன்ஸ் இன் யுவர் லைஃப். பிரபஞ்சம் உங்களுடன் இருக்கிறதுக்கு அது ஒரு அத்தாட்சி. நமக்கு நம்மளை விட்டு எதிர்மறையான எண்ணம்லாம் சுத்தமாக போயிடும். நேர்மறையான எண்ணம் நம்மளை நிரப்பும். நேர்மறையான எண்ணம் நம்மளை நிரப்பி எதிர்மறையான எண்ணம் நம்மை விட்டு அகன்றுவிடும். புரிஞ்சுதுங்களா? சின்ன சின்ன காரியத்தை கூட திடீர்னு கண்ணில் தண்ணி வந்துடும். இது நடந்ததா? யாரோ உங்களுக்கு ஏதோ செய்கிறாங்களா, திடீர்னு ஒரு பிரச்சனை இருக்குது, அது டக்குன்னு சால்வ் ஆகுதுன்னா கண்ணில் அப்படியே தாரையாக தண்ணி வரும். அதுதான் பிரபஞ்சத்தோட ப்ரெசன்ஸு. பிரபஞ்சம் உங்களுடைய காவல்காரன். பிரபஞ்சம் நீங்கள் வேலை ஆரம்பிக்க ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்க பெரிய மாற்றம் தெரியாது. சின்ன 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 மாற்றம், வினாடிகள் மாற்றம், சில மணித்துளிகள் மாற்றம், சில நிமிஷங்கள் மாற்றம் அப்படின்னு பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லாவற்றையும்
காண்பித்து விடும். இந்த விஷயம்லாம் வரும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கோபப்பட மாட்டீங்க, பொறுமையாக இருப்பீங்க, கருணையாக இருப்பீங்க, சந்தோஷப்படுவீங்க, நன்றி சொல்வீங்க, அடுத்தவருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க. உங்களுக்கு மன நிறைவு நிறைய தானாக வரும். ரெண்டாவது என்னென்னா, கொஞ்சம் தனியாக இருக்க விரும்புவீங்க. சில டைம் நீங்கள் தனிப்படுவீங்க. தனிப்பட்டு இப்போ ஒரு ப்ரேயர் பண்ணிக்கலாமா, இப்போ ஒரு சாமி கும்பிட்டுக்கலாமா, இப்போ ஒரு பிரபஞ்சத்தை கேட்கலாமா, பிரபஞ்சத்தோடு பேசலாமா அப்படின்ற எண்ணம் உங்களை அறியாமே உங்களுக்கு வரும். எனவே பிரபஞ்சம் உங்கள் எல்லா விஷயங்களுக்கும் காவல்காரன். கோபம் வராமல் தடுத்து விடுவான், கருணை மழையாக ஆக்கி விடுவான், மிகுந்த செல்வம் தருவான். எல்லாவற்றையும் உள்ள நல்லதெல்லாம் உள்ளே போட்டு கெட்டதெல்லாம் வெளியில் அனுப்பி பிரபஞ்சன் ஒரு சிறந்த காவல்காரன். நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? ஓகேன்னு சொல்லுங்கள். இனி ஒரு நல்ல செய்தியோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.